குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாங்கள் வாக்கிங் போகல. காரணம் கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக நல்ல மழையாக இருக்கிறதால நாங்கள் வீட்டிலே இருக்கோம். கூட பிடிச்சி கொண்டு போகலாம், ரிஸ்க் எடுக்கணும்னு முயற்சி பண்ணலை. நீங்களும் பார்த்துருங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாக கேட்கணும், தேவையில்லாத வார்த்தையை விட்டோம் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பாவை பார்த்து ஒரு மகள் சொன்னாங்கன்னா, அப்பா நான் சாதிக்க விரும்புகிறேன். அம்மா சாதிக்க தானே விரும்புகிறேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்பா நல்லா படிக்க வச்சார், நல்லா படத்தை போட்டு செலவழிச்சாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மகள் ஒரு தம்பியோடு வந்து நின்றுச்சு. அப்போது அந்த தம்பியை பார்த்தோன்னா அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் என்னம்மான்னு உடனே நான் தான் சொன்னேன்ப்பா சாதிக்க விரும்புகிறேன், நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த சாதிச்சதப்பா நான் சொன்னேன்னு சொல்லி சாதிக்க விரும்புகிறேன்னு அப்படி சொல்லியிருக்கேன். ஏன் இந்த கதையை கூட சொல்கிறேன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வார்த்தையாக இருந்தாலும் கவனிங்க. காதில் கேட்டதை நம்பிடாதீங்க. காதில் கேட்டதை நல்லா கவனித்து எப்படி பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைன்றதை உள்வாங்கி அதனுடைய கருத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ளணுன்றதால ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னேன். பைபிள் சொல்லுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லுது. அதே நேரத்தில் பிரசங்கி 7:21 சொல்லுது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைக்கும் கவனம் செலுத்தாது. வார்த்தைகளில் எதை சொன்னாலும் கேட்டுக்கவும் கூடாது. நமக்கு எதெல்லாம் கற்றுக்கொண்டது நல்ல பாடமோ அதை விட்டு விலகிடவும் கூடாது. அதனால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனம் செலுத்த வேணாம். ஆனால் கேட்ட நல்ல வார்த்தைகளை மறந்துடாமல் ஜாக்கிரதையாக அதை வைத்துக் கொள்ளும் போது நம்ம வாழ்விலே நிச்சயமாய் ஒரு சக்ஸஸ் வெற்றி அடையலாம்னு சொல்லி இந்த வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. பாய்.